நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பவர்ஃபுல்லான ரீஎன்ட்ரியை கொடுத்திருக்காங்க இந்தியா. அப்படியே ஆடி போயிருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும். இனி இந்தியாவை அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற பத்தியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஈரான் போர் நிறுத்தம் வந்தது இல்லையா, இதனால இந்தியாவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பத்தியும், அதை தொடர்ந்து காப்பி பேஸ்ட் பண்றாங்க. அமெரிக்கா சொன்னதை அப்படியே கேட்டிருக்கேன். பாகிஸ்தானை இப்போ கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சர்ச்சை கூட இதனால வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ தகவலாக கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டு இருக்கோம். அங்கேயும் தவறாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை இந்தியா பெற இருக்காங்க. அமெரிக்க தடைகள் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டிருக்கிறதுனாலையும் எண்ணெய் சந்தையில நிச்சயமற்ற நிலை அதிகரிச்சுட்டு வர்றதுனாலையும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தற்போது இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கு. இந்த முன்னேற்றம் இந்திய எண்ணெய் கழகத்துக்கும் மற்றும் நாட்டின் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கும் ஒரு புதிய வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். லண்டன் பங்கு சந்தை குழுமம் மற்றும் கேப்லர் கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, குராவோ கொடியை ஏந்திய பிரம்மாண்டமான ஜயா அப்படிங்கிற எண்ணெய் கப்பல் தற்போது இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இதுக்கு முன்னதாக அது தென்கிழக்கு ஆசிய கடல் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும் அதனுடைய இலக்கு சீனாவாக இருந்ததாக சொல்லப்படுது. இந்த மாற்றம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஒரு புதிய நிலைத்தன்மையையும் ஈரான்லேருந்து இறக்குமதிகள் திறக்கப்படுவதையும் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஜயா அப்படிங்கிற எண்ணெய் கப்பல் இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் ஈரானுடைய எண்ணெயை இறக்க இருக்காங்க. மேலும் ஜோர்டான் அப்படிங்கிற மற்றொரு எண்ணெய் கப்பலும் தன்னுடைய எண்ணெயை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவை எண்ணெய் விநியோக ஓட்டம் மேம்பட்டு வருவதையும் உலக சந்தையில இந்தியா ஒரு மூலோபாய சாதகத்தை பெற வாய்ப்புள்ளது அப்படிங்கிறதை காட்டும் அறிகுறிகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கடைசியாக 2019 மே மாதம் ஈரானுடைய எண்ணெயை இறக்குமதி செஞ்சாங்க. அப்போது அமெரிக்க தடைகள் காரணமாக சுத்திகரிப்பு ஆலைகள் கொள்முதல் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவுடைய முக்கிய எண்ணெய் விநியோக நாடான ஈரான் அந்த காலத்துல கவர்ச்சிகரமான விலைகளையும் சாதகமான விதிமுறைகளையும் வழங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்திய சுத்திகரிப்பு ஆலைகள் முதல் முறையாக மேற்காசியா மற்றும் அமெரிக்க எண்ணெய் ஆதாரங்களையே சார்ந்திருந்தது. இருந்தாலும் அமெரிக்காவுடைய தளர்வுகள் சந்தையில புதிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இந்த சரக்கு வந்தடைந்ததாலும் இந்த மாத தொடக்கத்திலேயே கொள்முதல் செய்யப்பட்டு விட்டது. உள்நாட்டு சுத்திகரிப்பு ஆலைகள் ஈரானுக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ய தொடங்கி இருப்பதாகவும் எண்ணெய் அமைச்சகமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் தற்போது பணம் செலுத்தும் முறையில எந்த ஒரு இடையூறும் இல்லை அப்படின்னும், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தடைகள் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டதால் தடையற்ற வர்த்தக பரிமாற்றங்கள் சாத்தியமாயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சமீபத்திய ஆண்டுகள்ல ஹார்முஸ் ஜால சந்திலையும் மேற்காசியாவிலையும் ஏற்பட்ட மோதல்கள் எண்ணெய் விநியோகம் தொடர்பான பதட்டங்கள் அதிகரித்தது. அமெரிக்கா ஈரானுடைய எண்ணெய் மீதான தடைகளை தளர்த்தினாங்க. இது இந்தியா தன்னுடைய யுத்தியை மாற்றி இறக்குமதி அதிகரிக்க ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கு. ஐஓசி மற்றும் பிற சுத்திகரிப்பு நிறுவனங்கள் இப்போது ஈரானுடைய எண்ணெயை மாற்று மூலங்களுடன் சமநிலைப்படுத்துவதன் மூலம் விலைகளையும் விநியோகத்தையும் நிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய எண்ணெய் இந்தியாவுக்கு திரும்புவது எண்ணெய் விலைகளை நிலைப்படுத்தி சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. பணம் செலுத்துறதிலையும் வர்த்தக பரிவர்த்தனைகளையும் தற்போது எந்த இடையூறும் இல்லை அப்படின்னும் எண்ணெய் அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக தளர்வு வர்த்தகத்தை சீரமைக்க உதவி இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த புதிய சரக்கு வரவின் மூலம் இந்தியா தன்னுடைய விநியோக சங்கிலியை வலுப்படுத்துறது மட்டுமில்லாம உலகளாவிய எண்ணெய் சந்தையில தன்னுடைய முக்கிய இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ளுது. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை திடீரென குறைந்துள்ளது உலக நாடுகளை பெருமூச்சு விட வைத்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் ஈரானுடைய போர் நிறுத்தம் தான். அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, மத்திய கிழக்குல நடைபெற்று வரும் மோதலில் 2 வாரங்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய போர் நிறுத்தத்தை அறிவிச்சாரு. இவர் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சதுதான் இதுக்கு முக்கிய காரணம், அதாவது கச்சா எண்ணெய் விலை குறைவதற்கான காரணம். இந்த அறிவிப்புக்கு அப்புறம் சர்வதேச எண்ணெய் விலைகள் வேகமாக இறங்கியிருக்கு. அமெரிக்காவுடைய 8 மணி கெடுவுக்கு முன்பு பாகிஸ்தான் முன்வைத்த 2 வார போர் நிறுத்தம் தொடர்பான யோசனை மொத்த கதையையும் மாற்றியிருக்கு. நீண்ட ஆலோசனைக்கு அப்புறம் ஈரான் ஹார்முஸை திறந்தால் 2 வார போர் நிறுத்தம் தொடரும் அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த 1 மணி நேரத்தில் ஈரானுடைய தலைவர் முஸ்தபா கமேனியும் 2 வார போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளிச்சாரு. அமெரிக்கா அறிவித்தவுடன் கச்சா எண்ணெய் விலை தடாலடியாக குறைய துவங்குச்சு. ஈரான் அறிவிப்புக்கு அப்புறம் இன்னும் வேகமாக குறைய துவங்கியிருக்கு. லண்டன் சந்தையில வர்த்தகமாகும் ஃப்ரண்ட் கச்சா எண்ணெயுடைய விலை 15% வீழ்ச்சி அடைந்து ஒரு பேரலுக்கு $91 வரை குறைஞ்சிருக்கு. அமெரிக்காவில் வர்த்தகமாகும் WTI கச்சா எண்ணெய் விலை இன்னும் அதிகமாக 16.4% குறைந்து $91.21 குறைஞ்சிருக்கு. இந்த வீழ்ச்சி சந்தைக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. தற்போது WTI கச்சா எண்ணெய் $96, ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய் $94 வர்த்தகம் ஆயிட்டு வருது. இன்றைய வீழ்ச்சிக்கு அப்புறம் கச்சா எண்ணெய் விலை பிப்ரவரி 28 அன்னைக்கு மோதல் தொடங்கிய போது இருந்த விலையை விட இன்னும் கணிசமாக அதிகமாகவே இருக்கு. அதாவது போர் நிறுத்த அறிவிப்பு விலையை சற்று தளர்த்தியிருந்தாலும்
முழுமையான இயல்பு நிலைக்கு இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த பிப்ரவரி 28 முதல் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்றம் உலக எண்ணெய் சந்தையை பெரிதும் பாதித்தது. ஹார்முஸ் நீரிணை போக்குவரத்து பாதையில் ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்திருந்தது. இந்த நிலையில தான் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம் சந்தையில சற்று நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 2 வாரங்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறதுனால இந்த அறிவிப்பு தற்காலிக நிம்மதியை மட்டுமே தருது அப்படின்னு பலர் கருதுறாங்க. அமெரிக்கா ஈரான் மத்தியிலான நிபந்தனைகள் நிறைவேறினால் மட்டுமே நீண்டகால அமைதி சாத்தியம். அதனால அடுத்து 2 வாரங்கள்ல நிலைமை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. பாகிஸ்தான்ல 2 நாடுகளும் ஏப்ரல் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தையில ஈடுபட இருக்காங்க. இந்த விலை வீழ்ச்சி இந்தியா போன்ற அதிக எண்ணெய் இறக்குமதி சார்ந்த நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலையை சற்று தளர்த்த வாய்ப்பு இருக்கு. எளிய மக்களுடைய அன்றாட செலவுல இது சிறிய அளவில் நிம்மதியை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் நிலைமை இன்னும் நிலையற்றதாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால வரும் நாட்கள்ல கச்சா எண்ணெய் விலையில மேலும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சந்தை கண்காணிப்பாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வளைகுடா நாட்டில் நிலவிய போர் இப்போதுதான் முடிவுக்கு வந்திருக்கு. போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை அமெரிக்காவும் ஈரானும் வெளியிட்டிருந்தாங்க. இதற்கிடையில தான் போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்புல பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடைய போஸ்ட் இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. அவருடைய போஸ்டை நெட்டிசன்கள் பலரும் நக்கல் அடிச்சுட்டு வர்றாங்க. வளைகுடா மோதல் 1 மாதத்துக்கு அப்புறம் இப்போதுதான் முடிவுக்கு வந்திருக்கு. போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை ட்ரம்ப் அவர்கள் முதல்ல வெளியிட்டாரு. அதை தொடர்ந்து ஈரான் தரப்புல 2 வாரங்களுக்கு தாக்குதல் நிறுத்தப்படும் அப்படின்னும் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதுல ஈரான், அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவிச்சாரு. லெபனான் உள்பட வளைகுடாவில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் மோதல்கள் உடனடியாக முடிவு கோருவதாகவும் ஷெபாஸ் ஷெரீப் சொல்லியிருந்தாரு. இதன் மூலம் பிராந்தியத்தில் பதட்டங்கள் தனியும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க. மேலும் வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னும் இஸ்லாமாபாத்தில் இருதரப்பு பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாரு. இந்த சந்திப்பு வளைகுடாவில் நிலவி வரும் நீண்டகால சர்ச்சைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. இது தொடர்பாக அவர் மேலும், இதை நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஈரான் மற்றும் அமெரிக்கா அவற்றின் கூட்டணி நாடுகளுடன் லெபனான் உள்பட அனைத்து இடங்களையும் உடனடி போர் நிறுத்தம் கொண்டு வர ஒப்புக்கொண்டிருக்காங்க. இது உடனடியாக அமலுக்கு வருது. இந்த விவேகமான நடவடிக்கையை அன்புடன் வரவேற்று 2 நாடுகளுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சர்ச்சைகளுக்கும் ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்துக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு அவர் பதிவிட்டிருந்தாரு. இருந்தாலும் ஷெபாஸ் ஷெரீஃபுடைய இந்த அறிவிப்புக்கும் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்ட தகவலுக்கும் இடையே வேறுபாடுகள் இருப்பதாக தெரியுது. ஏன் அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருந்த போர் நிறுத்த அறிவிப்புல 2 வாரம் மட்டுமே தாக்குதல் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாரு. ஆனா ஷெரீப் அவர்கள் போரே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது போல பதிவிட்டிருந்தாரு. அதே போல ஷெரீப் அவர்கள் லெபனான் மீதான தாக்குதலும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதை மறுத்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாரு. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில தான் ஷெபாஸ் ஷெரீஃபுடைய மற்றொரு ட்வீட் சமூக வலைதளங்கள்ல கடுமையாக கேள்விக்குள்ளாயிட்டு வருது. ஈரான் அமெரிக்கா மோதல் குறித்த அவருடைய ட்விட்டர் பதிவின் எடிட் ஹிஸ்டரி தான் இதுக்கு காரணமாக இருக்கு. எடிட் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய போஸ்ட்ல டிராஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை இருந்ததே இந்த சர்ச்சைக்கு காரணமாகும். அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி பகிரப்பட்டிருந்த அந்த பதிவுல ஈரான் மோதல்ல பேச்சுவார்த்தைகளுக்கு 2 வார கால அவகாசம் தர டொனால்ட் ட்ரம்ப் ஷெரீப் கேட்டிருந்தாரு. ஆனா கூர்ந்து கவனித்த பயனர்கள் எடிட் ஹிஸ்டரியில டிராஃப்ட் பாகிஸ்தான் PM மெசேஜ் ஆன் எக்ஸ் அப்படின்னு இருந்ததை தெரிவிச்சிருக்காங்க. இதுவே விவாதத்துக்கு காரணமாகும். இது பாகிஸ்தானுடைய சொந்த கருத்தாக இருந்தால் ஏன் இப்படி இருக்கணும்? அமெரிக்கா சொல்லி தந்ததையே பாகிஸ்தான் சொல்லுது. இந்த போஸ்ட் மூலம் நமக்கு இது தெளிவாகுது அப்படின்னு நெட்டிசன்கள் பலரும் பதிவிட்டு வர்றாங்க. இருந்தாலும் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை சேவ் செய்து வைக்கும் போது இது போல பாகிஸ்தான் பிரதமர் கருத்து அல்லது அமெரிக்க பிரதமருடைய அறிக்கை அப்படின்னே சேவ் செய்து இருப்பாங்க. திருத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அதை வெளியிடுவாங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. ஆக மொத்தத்தில் அமெரிக்கா சொன்னதை தான் பாகிஸ்தான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. என்ன நடந்தாலும் சரி, அவர் காப்பி பண்ணாலும் சரி, பேஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும். இந்த 15 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் முழுவதுமாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கையாக இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.